ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது அதை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியும் காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அது கீழ் பக்கமாக நம்ம வந்து ஃபோல்டிங் வச்சுக்கோங்க. அதில் வந்து கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மடித்து திருப்புறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன். லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சே கூட நமக்கு போதும். அதை பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் அளவு ப்ளவுஸை அப்படியே அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அது மேலே வச்சுருக்கேன். ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஒரு மார்க்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்று, அதாவது ஸ்லீவ் ஆம்கோலுக்குள்ளே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன் நேராக ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு கை சுற்றளவு இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு, ஓகேவா, ஃபிங்கரை வச்சு டாட்டர் லைன் போட்டிங்கன்னா அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சி காமிக்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை வச்சும் வரைஞ்சி காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸ்டிச்சிங்க்கு 1.5 இன்ச்சு விட்டுருங்க. இது நீங்கள் பாடியில் எத்தனை அளவு விட்டுருக்கீங்களோ அதே அளவு விடணும். 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு. அப்போ தான் பாடியும் ஸ்லீவும் வந்து கரெக்டாக வந்து ப்ளஸ் சிம்பிள் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் சீக்ரெட்டு ஸ்லீவுக்கும் பிரேஸ் இதுக்கும் பாடி பார்ட்டுக்கும். இப்போ வந்து நான் என்னோடய ஸ்லீவ் வந்து லென்த்து 6 இன்ச் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் முதல்லையே இந்த ஸ்லீவ் மார்க் பண்ணும்போதே கூட்டிடணும். சரிங்களா? இப்போ நார்மல் ஸ்லீவ் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் அதுலேருந்து ஹைட்டு வந்து ஒரு 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அந்த வித்து வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு கொடுக்குறேன். இது 3 இன்ச்சு 4 இன்ச்சுலாம் கொடுக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ அதை ஒரு பாக்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு ஷோல்டர் ஜாயினுக்கு நேராக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுருங்க. எது வரைக்கும் ஜாயிண்ட் ஆகணும்னா நம்ம அந்த 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் போட்டு ஒரு கர்வ் ஷேப் கொடுத்துருங்க. இந்த 4 இன்ச்சு நம்ம வித்து மார்க் பண்ணோம்ல, அந்த வித்து வரைக்கும் தான் நம்மளுடைய பஃப் வந்து வரணும். சரிங்களா? அந்த அளவுக்கு தான் நம்ம போடுவோம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அது அக்யூரேட்டாக புரியும். அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பஃப் ஸ்லீவ் பேட்டர்னு. இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு கூட கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும், அந்த கட்டிங் கொடுத்துருக்க வரைக்கும். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.